ரொம்ப ஈஸியாக உருளைக்கிழங்கு குருமா வந்து சீக்கிரமாக செஞ்சிடலாம். அதுக்கு வந்து 3 வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 4 தக்காளி இதை கட் பண்ணி நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். இதை வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கை பக்கத்தில் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா இதையும் வந்து நம்ம வதக்கும் போதே சேர்த்து வதக்கணுன்னா நல்ல வாசமாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம தோல் சீவிட்டு கொஞ்சம் சுடு தண்ணியில் நல்லா வேக போட்டுடலாம். அது வெந்த பிறகு நம்ம அந்த உருளைக்கிழங்கை சேர்க்கணும். இப்போ நம்ம வெங்காயம், தக்காளி இதெல்லாம் வதக்கணும் இல்லையா, அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் காரம் போட்டு அதுக்கப்புறம் வேக வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அந்த மிளகாத்தூளோட அந்த வாசம் வந்து இந்த உருளைக்கிழங்குல சேர்க்கணும். அதெல்லாம் நல்லபடியாக சேர்ந்துடும். இதில் நான் எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ணல, வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான். அப்புறம் கூடவே கொஞ்சம் உப்பு. இந்த உப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம போட்டு அதையும் நல்லா வந்து அது கூட ஜாயின் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடி தேங்காய், கொஞ்சம் சீரகம் இதை மட்டும் நல்லா அரைச்சி அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதெல்லாம் இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்குல சேர்ந்ததுக்கப்புறம் ஊற்றிடணும். ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மிக்சியில் அது ஊற்றினோமோ அந்த மிக்சி அளவுக்கு தண்ணி பிடிச்சி அதையும் இந்த குருமா வர்றதுக்கான பக்குவத்துக்கு இந்த கலவையில் ஊற்றிடணும். இதை கொஞ்சம் நல்லா நம்ம கிண்டி விடணும். கிண்டி விடும்போது அந்த பச்சை தன்மை வந்து அதில் போகணும். அதனால் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு அப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த நிறம்லாம் மாறி ரொம்ப சுவையான குருமா வந்து கிடச்சிடும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சப்பாத்தி, அதுக்கப்புறம் இடியாப்பம் எல்லாத்துக்குமே இதை நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ஈஸியாகவும் முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஈஸியாக ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சு பார்த்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லுங்கள். ரொம்ப சுவையாக இருக்கும். கொஞ்சம் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே இதை வந்து நம்ம செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.